Hi friends, this is Smash Laptops. இன்னைக்கு வீடியோ கன்வெர்ட்டர்ஸ் VGA to HDMI, HDMI to VGA இந்த போன்ற கன்வெர்ட்டர்ஸை பத்தி நீங்க பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு VGA மானிட்டர் இருக்கு, HDMI இல்ல அதுல அப்படின்னா உங்களோட சிஸ்டம்ல இருந்து HDMI கனெக்ஷன்ஸ் தான் இருக்கு. நீங்க கிராஃபிக் கார்டு கொடுத்துருக்கீங்க, ரெசல்யூஷன்லாம் கன்வெர்ட் ஆகி உங்களுக்கு லோவா தான் கொடுக்கும். பட் உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஆப்ஷன்ஸ் தான் இப்போதைக்கு கொடுக்குறோம். நீங்க ஒரு VGA மானிட்டர் வச்சிருக்கீங்க, உங்க CPUல வந்து HDMI தான் இருக்கு. ஸோ நீங்கள் அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ப்ராடக்ட் மூலயமா நீங்கள் சிபியில் வந்து HDMI அவுட்புட் எடுத்துட்டு VGA மானிட்டரில் கனெக்ஷன் கொடுக்கலாம். ஸோ HDMI மூலியமா ஆடியோ வருமே, பட் VGAல ஆடியோ வராது அப்படின்னா இதுக்கு இன்னொரு சைடில் ஒரு ஆக்ஸ் அவுட்புட் இருக்கும். அந்த அவுட்புட் மூலயமா நீங்கள் ஸ்பீக்கர்ஸ்ல கொடுத்துக்கலாம். வாங்க இந்த ப்ராடக்ட்டை நம்ம பார்க்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு HDMI ஒரு சைடு இருக்கும், இன்னொரு சைடில் வந்து ஒரு VGA இருக்கும். ஓகேங்களா? ஸோ நம்ம இப்போ VGA மானிட்டர்ல இருந்த VGA கேபிளை இந்த ஒரு சைடில் கனெக்ட் பண்ணிக்கிறீங்க, அனதர் சைடில் இருக்க பாயிண்ட்டை வந்து உங்களோட சிபியூல கனெக்ட் பண்ணிக்கிறீங்க HDMI இருக்க இடத்துல. இந்த HDMIல இருந்து வர ஆடியோ சிக்னலை வந்து நம்ம VGA சைடில் இருக்கிற ஆக்ஸ் இன்புட்ல கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த கனெக்ட் பண்ண இன்னொரு சைடில் இருக்கிற பாயிண்ட்டை வந்து உங்களோட ஸ்பீக்கர்ல பண்ணிக்கோங்க. கனெக்ட் பண்ணிட்டா உங்களுக்கு ஆடியோ வந்துடும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா VGA to HDMI கன்வெர்ட்டர். இந்த ப்ராடக்ட் இப்போ ஓபன் பண்ணி பார்க்கலாம். நீங்க வச்சிருக்க கம்ப்யூட்டர்ல HDMI தேவைப்படுது அப்படின்னா உங்ககிட்ட இருக்க மானிட்டர் VGA இல்லையா, அந்த VGA கேபிளை இதை கனெக்ட் பண்ணிக்கோங்க. இருக்கிற மானிட்டரோட ஆக்ஸ் கேபிள் இதுல கொடுத்துருக்காங்க, இதை நீங்க ஆடியோக்கும் கனெக்ட் பண்ணிக்கலாம். அனதர் சைட்ல வந்து பாத்தீங்கன்னா HDMIக்கான ஃபீமேல் போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு பின்னாடி பவர் சப்ளை லென்த் அதிகமாக கொடுக்க போறீங்கன்னா பவர் சப்ளையும் கொடுத்துக்கோங்க. 5 வோல்ட் அடாப்டர்ல நீங்க ஒரு பவர் சப்ளை கொடுத்தாலே போதுமானது. பிளஸ் இதுல ஒரு HDMI கேபிள் கனெக்ட் பண்ணிட்டு உங்க கம்ப்யூட்டர்ல நீங்க HDMI கேபிள் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட VGA மானிட்டர்ல HDMIயோட அவுட்புட்டை பார்க்கலாம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா HDMI வீடியோ கேப்சர் டிவைஸ். நீங்க ஒரு கேமரா இருக்கீங்க, ஒரு லைவ் ஸ்ட்ரீமிங் பண்ண போறீங்க அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் தேவைப்படுது. இந்த ப்ராடக்ட்டை நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் வாங்க. ஒரு சைட்ல வந்து USB இருக்கும், இன்னொரு சைட்ல வந்து HDMI இருக்கு. நீங்க OBS ஸ்டுடியோ இந்த மாதிரி கேமிங்ல எல்லாம் உங்க லைவ் ஸ்ட்ரீமிங்கை ரெக்கார்ட் பண்ண போறீங்க அப்படின்னா உங்க கம்ப்யூட்டர் இல்ல லேப்டாப்ல USBல இதை கனெக்ட் பண்ணிடணும். இந்த டிவைஸ் HDMI கேபிள் இருக்கு இல்லையா, இந்த HDMI கேபிள் மூலியமா உங்களோட ரெக்கார்டர்ல நீங்க கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா இது ரெக்கார்ட் ஆகும். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போற ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க HDMI வந்து ஒரு 10 மீட்டர்ஸ்க்கு மேல தேவைப்படுது, எனக்கு 15 மீட்டர்ஸ் வேணும், பட் என்னோட HDMI கேபிளோட வித் வந்து பாத்தீங்கன்னா அதிகம். ஸோ இந்த கன்வெர்ட்டரை நீங்க சின்ன சின்ன ஹோல்ல எல்லாம் கொண்டு போக முடியாது. நீங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உங்களுக்கு ஒரு HDMI கடத்திட்டு போகணும், இல்ல ஒரு ரூம்ல இருந்து இன்னொரு ரூமுக்கு HDMI கேபிள் வேணும்னா நீங்க Cat6 கேபிள் வச்சுட்டு நீங்க RJ45 கேபிள் மூலியமாவே HDMI ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகலாம். அப் டு 20 மீட்டர்ஸ் வரைக்கும் கொண்டு போகலாம். இதுக்கு பவர்